யுனைடெட் பில்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 5 மிஸ்டேக்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு 5 தவறுகள். ஸோ இதை எப்படிலாம் நம்ம வந்து சொல்யூஷனோட நம்ம வந்து இதை எப்படி தவிர்க்கலான்றதை நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல் தவறு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் டிசைன் மிஸ்டேக். இந்த ஃபவுண்டேஷன் டிசைன் மிஸ்டேக்ன்றது என்னன்னா, நம்ம ஒரு பில்டிங் வந்து கட்ட போறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங் வந்து அந்த நிலத்தினுடைய சாயில் டெஸ்டிங் எடுத்துட்டு அதுக்கு ப்ராப்பரான வந்து ஃபவுண்டேஷன் டிசைன் வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் மூலமா டிராயிங் பண்ணி வாங்கணும். ஸோ இது மூலமா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து கம்பி போறதையும் தவிர்க்க முடியும். ஒரு பில்டிங் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட்ட போறோன்றதே முன்கூட்டியே அதுக்கான அடித்தளம் வந்து ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் அமைக்கிறதுக்கு நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் டிராயிங்ஸ் வச்சு பண்ணும்போது அந்த பில்டிங்குடைய ஆயுள் காலம் வந்து ரொம்ப நீண்ட காலம் போகும். ஸோ இது வந்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஃபவுண்டேஷன் டிசைன் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்மியா ஒரு சில இடத்துல வந்து ஆழம் கம்மியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி போட்டு வேலையை முடிச்சிடுவாங்க. பட் அந்த இடத்துல வந்து 8 அடி 7 அடி போனாதான் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹார்ட் சாயில் கிடைக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அவங்க கொடுக்குற அந்த ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த பில்டிங்குடைய ஆயுட்காலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ எந்தெந்த இடத்துல எவ்வளவு கம்பி போடணுன்றதையும் இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்லயும் வந்து அழகா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன்ல வந்து இருக்கிற அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது பில்டிங்குடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங். பட்ஜெட் பிளானிங் வந்து ஒரு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது வந்து எவ்வளவு தூரம் பட்ஜெட் ஆகுன்றத ரியாலிட்டியா நம்ம வந்து கணக்கு பண்ணணும். ஸோ ரியாலிட்டியா ஒரு பட்ஜெட் பிளானிங் வந்து இவ்வளவுதான் ஆகுன்றதை நமக்கு தெரியணும். பிளஸ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நம்ம முன்கூட்டியே இந்த வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஆகிற செலவு மட்டும் நம்ம கணக்கு பண்ணாம அது இல்லாம அடிஷனலா என்னென்ன செலவுலாம் வரும். ஒரு உதாரணமா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளான் அப்ரூவலுக்காக போனா அதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும், அதுக்கான அமௌண்ட் எடுத்து வைக்கணும். நம்ம பில்டிங் கட்டும் போதே வந்து திடீர்னு விலைவாசி ஏறலாம். ஸோ அந்த பஃபரை வந்து நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு வந்து நம்ம கையில காசு எவ்வளவு இருக்கு, ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம வந்து அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுட்டா வேலையை வந்து பாதியிலே நிற்காம நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ இது மாரி விஷயங்கள் வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். மூணாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தகுந்த தொழிலாளர்கள் வந்து இதுல இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து கண்டிப்பா இதுல இருக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விலை கம்மியா ஒரு ரேட்டு கம்மியா ஒரு கான்ட்ராக்ட் ஆளை பார்த்து யாரு விலை கம்மியா பண்றாங்களோ அவங்க கிட்ட பில்டிங் கட்டுறது கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பில்டிங் கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தகுந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் ஒருத்தர்கிட்ட தான் தரணும். எக்ஸ்பீரியன்ஸ் மேஸ்திரி இல்லைன்னா வந்து ஒரு இன்ஜினியர் ப்ராப்பர் இன்ஜினியர் பில்டிங் கட்டக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர் கிட்ட தான் அந்த பில்டிங் கட்டுறதை கொடுக்கணும். ஸோ அப்பதான் வந்து பில்டிங்குடைய அதோடைய ஸ்பேனும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் டைம் வந்து அதிகமா போகும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து பில்டிங் வந்து குறிச்ச நேரத்துல உங்களால பில்டிங் வந்து இதை கட்டி முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம இதுல ரொம்ப நோட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆவணங்கள். பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா எது எதுக்கெல்லாம் அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் அப்ரூவல் வேணும்னா அந்த பிளான் அப்ரூவலுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ உங்களுக்கு பில்டிங்க்கு தேவையான அனைத்து டாக்குமெண்ட்ஸும் ஒரு லீகலா இருந்தா நாளைக்கு எந்த ஒரு லீகல் சட்டப்படி எந்த ஒரு இது வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நம்மளால எதிர்கொள்ள முடியும் ஈஸியா. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டா இருந்தாலே நம்மளால வந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு மின் இணைப்பையும் அப்புறம் நீர் வாங்குறதுக்கும் வந்து ரொம்ப சீக்கிரமா நம்மளால வேலையை செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம பில்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு மின் இணைப்பும் நீர் இணைப்பும் கிடைக்கல அப்படின்னா பில்டிங் வந்து யூஸ் பண்ண முடியாம கூட போகலாம். இல்லைன்னா பில்டிங் வந்து கவர்மெண்ட் நகராட்சியோ இல்ல மாநகராட்சிக்கோ தெரியாம நம்ம வந்து பில்டிங் கட்டி அனுமதி இல்லாம கட்டினா அந்த பில்டிங் வந்து ஃபியூச்சர்ல வந்து இடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி கட்டுங்க. ஸோ அடுத்து வந்து 5வது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன சிமெண்ட் போடுறோம், என்ன கம்பி போடுறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே ஐஎஸ்ஐ பிராண்டட். நம்ம வந்து எவ்வளவு எம்எம் திக்னஸ் வந்து ஸ்ட்ரக்சரல்ல காமிச்சிருக்காங்களோ அந்த திக்னஸ் தான் நம்ம போடுறோமான்றதை இன்ஷூர் பண்ணிக்கணும். அதே மாதிரி சிமெண்ட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு காங்கிரீட் டிசைன் பண்றோம்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுவேலை போடுறதுக்கு வந்து 1:5 அது மிக்ஸ் பண்ணுவாங்க. பூசு வேலைக்கு 1:4 போடுவாங்க. ஸோ 1 பங்கு சிமெண்ட் 5 பங்கு மணல். இது வந்து கட்டு வேலைக்கு. 1 பங்கு சிமெண்ட் 4 பங்கு வந்து பாத்தீங்கன்னா மணல். இது வந்து பூச்சு வேலைக்கு. இது எல்லாமே ப்ராப்பரா நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும். இந்த ஒரு குவாலிட்டியான கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தகுந்த ஒரு இன்ஜினியர் கிட்ட அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர் கிட்ட நீங்க பில்டிங் கட்ட கொடுக்கும்போது தான் இதோடைய தரமும் சரி, இதோடைய சீக்கிரமா பில்டிங் வந்து கட்டி முடியக்கூடிய நேரமும் சரி சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேலும் உங்களுக்கு தகவல் தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். தேங்க்ஸ்.